மழை தண்ணீரில் எல்லா நோய்களுக்கும் நிவாரணம் உண்டு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் ஒரு மருந்தை கற்றுத்தந்தார்கள். அந்த மருந்து ஒன்றே போதும், வேறு எந்த மருந்தும் தேவையில்லை. எல்லாம் வல்ல அல்லாஹ் எல்லா நோய்களையும் இந்த ஒரு மருந்தின் மூலமே குணப்படுத்தி விடுவான் என்று இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு சமயம் சஹாபா பெருமக்களிடம் கூறிய போது, அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகிய நாற்பெரும் சஹாபாக்களும் அதை தங்களுக்கும் கற்றுத்தருமாறு வேண்டினார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வேறு எதிலும் படாத சுத்தமான மழை தண்ணீரில் சூரா ஃபாத்திஹா, சூரா இஹ்லாஸ், சூரா ஃபலக், சூரா நாஸ் ஆகிய 4 சூறாக்களையும் 70 தடவை ஓதி அதில் ஊதி வைத்துக் கொண்டு எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும், அதே போன்று செய்வினை மற்றும் கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் காலையிலும் மாலையிலும் தொடர்ந்து 7 நாட்கள் குடித்து வந்தால், என்னை நபியாக அனுப்பி வைத்த அல்லாவின் மீது ஆணையாக நிச்சயமாக அந்த நோய் நீங்கிவிடும் என்று கூறிவிட்டு, மலட்டுத்தன்மை உடையவர்கள் இவ்வாறு இதை குடித்து வந்தால் நிச்சயம் மலட்டுத்தன்மை நீங்கி குழந்தை பெறுவார்கள் என்று இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள்.